Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Paytmல ஸ்ப்ளிட் பில் ஃபியூச்சரை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது ஸ்பீட் பேமெண்ட்டை எப்படி நம்ம பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. Paytm ஆப் ஓபன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஸ்பீட் பில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீட் பில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பீட் பில் எங்க இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்து. ஓகே, இந்த ஸ்பீட் பேமெண்ட் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்பீட் பில்லை கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல இருந்து நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் வந்து பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்றது அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். நீங்க வந்து இப்போ ஒரு ரூம்ல ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அந்த 5 பேருமே ஒரு ஹோட்டல்ல நீங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. அதாவது சாப்பாடு வந்து ஆர்டர் வந்து பண்றீங்க. அந்த ஆர்டர் பண்ற அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு டெலிவரி பாயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பர்சன் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்க பே பண்ணணும். அந்த சாப்பாடோட 5 பேருக்குடைய சாப்பாடு விலை 1000 ரூபான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1000 ரூபாயை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பேருமே நீங்க ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல 1000 ரூபாய் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இதுல பெரிய அமௌண்ட்டா கூட நீங்க வந்து சாப்பிட்டிருப்பீங்க, எதனா பொருள் கூட வாங்கியிருப்பீங்க. இது வந்து உதாரணத்துக்காக தான். நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை எப்படி பிரிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து அந்த மொத்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய கான்டாக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் நீங்க அது போல நீங்க பொருள் வாங்கிருக்கீங்களோ என்ன பண்ணிருக்கீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் எத்தனை பேரோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த 1000 ரூபாயை இப்போ அந்த எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும், பிரிச்சு வந்து கொடுத்துரும். இப்போ நீங்க இது போல ஸ்ப்ளிட் பண்ண அமௌண்ட்டை ஒரு குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அது அந்த நோட்டிபிகேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இப்போ அந்த நோட்டிபிகேஷன் உங்க ஃப்ரெண்டு பாத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எவ்வளவு தரணுமோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்டு தூரமா இருந்தாலும் சரி, அதை பார்த்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க மொத்தமா ஹோட்டலுக்கு வந்து நீங்க பே பண்ணிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிகலா பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஸ்ப்ளிட் பேமெண்ட் அப்படின்ற இந்த பேஜ்ல டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டு இப்போ 0ல இருக்கு. இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டா அந்த பில்லு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்தமா அதுல வந்து என்டர் வந்து பண்ணிருங்க. அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணீங்க. நீங்க ஹோட்டல் பில்லா இருக்கட்டும், எந்த ஒரு பில்லா இருக்கட்டும், நீங்க வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்றேன். இப்போ நான் வந்து இதுல 100 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இது போல நீங்க ₹1 இருந்து 10,000 வரைக்கும் நீங்க வந்து இது போல ஸ்ப்ளிட் வந்து பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஓகே, நீங்க வந்து 10,000 வரைக்கும் நீங்க இது போல ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ப்ளிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 100 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க வாட் இஸ் த பேமெண்ட் ஃபார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்ன பேமெண்ட், எதுக்காக இந்த பேமெண்ட்டை வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரீசன் கேட்கறாங்க. இப்போ நீங்க ஹோட்டலுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், அந்த எந்த பேமெண்ட் சொல்லிட்டு இதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தெரியும். ஓகே, அதனால இப்போ நான் வந்து இதுல ஹோட்டல் பில் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்காக நீங்க வந்து இது போல ஸ்ப்ளிட் பண்றீங்களோ அது வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க, டைப் வந்து பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் நியூ குரூப் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் Paytm யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம 10 கான்டாக்ட் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். 10 பேர் வரைக்கும் நம்ம செலக்ட் வந்து பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்க எவ்வளவு பேர் வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க 10 பேருக்குள்ள. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில கான்டாக்டை நான் வந்து இதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு. அவங்களுடைய நேம் கான்டாக்ட் நேம் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் வரும். நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணிட்டேன். இது போல நீங்க எத்தனை கான்டாக்ட் நீங்க ஆட் பண்ணணுமோ நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 3 கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். என்னையோட சேர்த்து 4 பேர். இப்போ மேல டாப்ல வந்து பாருங்க ஸ்ப்ளிட் பேமெண்ட் வித்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வித் அப்படின்னா என்னையும் சேர்த்து தான். ஓகே, என்னையும் சேர்த்து அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களும். ஓகே, இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. கீழே வந்து கண்டினியூ இருக்கு. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த பேமெண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். கீழே வந்து பாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த 100 ரூபாயை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஆள் எவ்வளவு தரணும்னு சொல்லிட்டு அதுலயே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ளிட் ஆகி வந்துரும். இப்போ இந்த அமௌண்ட்டை மட்டும் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணா சரி. ஓகே, இப்போ நீங்க இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டை நீங்க ஆட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல கிரியேட் குரூப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிரியேட் குரூப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கிரியேட் குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்ப்ளிட் பில்கான குரூப் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்க யாரெல்லாம் குரூப்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு அவங்க எவ்வளவு அமௌண்ட் தரணுமோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கிறது ஒரு ஆள் 25 ரூபீஸ் தர மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். 100 ரூபீஸ்ல 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாருங்க அந்த நோட்டிபிகேஷன் அவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது 25 ரூபீஸ் நான் தரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ யாரு ஸ்ப்ளிட் பில்கான குரூப்பை கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மணி ரிசீவ் ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி நீங்க ஹோட்டலுக்கா இருக்கட்டும், எந்த இடத்துக்கா இருக்கட்டும் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பில் அப்படின்ற இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.